அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலியிலேருந்து வந்த எனக்கு அப்பா, தாத்தா எல்லாரும் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அவங்களுக்கான வருமானமே கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் எனக்கு பார்த்த எனக்கு தான் ஆல்ரெடி நாம் பண்ணிட்டு இருக்க காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராஜெக்டில் ஃபார்மர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே டைரெக்டாக பொருளை வாங்கி அதை வேல்யூ ஆடட் பண்ணி ஒரு ப்ராடக்டாக வந்து கொடுக்கலான்னு சொல்லி நாம் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு இன்னைக்கு அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருந்தோம். வேல்யூ ஆடட் பண்ணி ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறதுக்கான சோலார் பேனல்ஸ்லாம் பார்க்கலாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஸ்கீம்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸ், ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸ் அண்ட் ஏஇபி, எஃபிஓலேருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த காமன் பர்சன்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு இது வந்து போய் சேர்றதே இல்லை. நான் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸ் போயிருந்தப்போ எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. விதைகள் அண்ட் தென் தானியங்கள், பிளான்ஸ் இதெல்லாமே அவங்க ஃப்ரீயாகவும் மானியத்திலையும் கொடுக்குற மாதிரி, ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸில் வந்து ஃப்ரூட்டபிள் பிளான்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரியும், அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய விவசாய பொருளை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கான சோலார் ட்ரையர், பேனல், அதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனத்துக்கான ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம், தென் டிராக்டர், இந்த மாதிரி இதெல்லாமே சப்சிடியில் ப்ரொவைட் பண்ணாங்க. எஃபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசிங் ஆர்கனைசேஷன், ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குற பொருளை வாங்கி மதிப்பு கூட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ இருக்கிறது ஒரு ஃபார்மர்ஸ்க்கும் தெரியறதில்ல. ஏன் எனக்கே தெரியல, உங்களுக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க 0 to 1 ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம 0 to 1 சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் see you next video.